ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய பேபியோட 16th ஃபங்க்ஷனாக பார்க்க போகிறோம். அதாவது பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஷனாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எங்கள் இதில் எப்படி வந்து பாப்பாவுக்கு பேர் வைப்போம் அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோவில் தான் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறதோட வரைக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து நெல்லில் வந்து பேர் எழுதுவாங்க. சமிதா ஸ்ரீன்னு சொன்னது எழுதினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மாமா வந்து காதில் சொல்லுவாங்க 3 தடவை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் எல்லோரும் சொல்லி வாயில் வந்து தேன் தொட்டு வைப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் வைப்பாங்க. ஏன்னா ஸ்வீட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக வந்து எல்லோரும் கல்ச்சருங்கிறதுனால லைட்டாக வச்சுட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து முறை செய்கிறவங்கலாம் வந்து செய்வாங்க. ட்ரெஸ்ஸஸ் அதுமாரி ஜுவல்ஸ் அப்புறம் வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து 16th டே ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ் வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் கிஃப்ட்ஸ் அப்படி ஜுவல்ஸ் வேணும்னாக்கா டீட்டெயில் வீடியோ வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சுற்றி போடுவாங்க. இது வந்து சுற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓவராலாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். நாங்கள் ரொம்ப நிறைய பேருக்கும் சொல்லலை, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் சொல்லியிருந்தோம். அதோட அம்மாவோட கூட பிறந்தவங்க, அப்பாவோட கூட பிறந்தவங்க, அப்புறம் வந்து என்னோடய மாமியார் வீட்டு சைடு அதுமாரி ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். இது சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள சாமி கீழே வந்து பாப்பாவை வந்து கீழே போட சொன்னாங்க. போட்டு நீங்கள் சாமி கூப்பிடுங்கன்னு சொல்லி அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கையில் காசு கொடுத்து, அதாவது நான் ஹஸ்பண்ட் சைடு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அந்த காசை வந்து போய் கொடுக்கணும்னு சொல்லி ஐயர் வந்து சொல்லியிருந்தார். இதை தான் ஃபங்க்ஷன் நடந்தது. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பால் வந்து எங்களை குடிக்க சொன்னாங்க. நான் குடித்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குடிப்பாங்க. அது எதனாலன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து தொட்டியில் போடுறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தொட்டியில் போடும்போது எப்படி போடுவோம், எங்கள் சைடில் எப்படி போடுவோம்னாக்கா என்னோடய கல்யாண சாரீ இருக்குல்ல, பிள்ளையை வாங்கும் போதும் நாங்கள் வந்து கல்யாண சாரியில் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து தொட்டியில் போடும் போதும் பிள்ளையை வந்து என்னோடய கல்யாண சாரியில் தான் வந்து பிள்ளையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொட்டியில் போட்டோம். தொட்டியில் போட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஆட்டுவோம். அதுக்கப்புறம் வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆட்டுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. அதோட ஃபங்க்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து தொட்டியில் போட்டு ஆட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயருக்கு வந்து தட்டில் வந்து காசு வச்சு கொடுப்போம். வந்து நமக்கு புண்ணியதானம் பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேருங்கிறதுனால வீட்டிலே சமைச்சு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் 16th டே ஃபங்க்ஷன் மார்னிங் ஃபங்க்ஷன் வந்து போச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி ஃபங்க்ஷன் நடக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.